நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத் அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் வேகுப்பட்டியில் இருக்கின்றோம். இங்கு நாளைய தினம் காயத்ரி தேவிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள கோயிலுடைய குடமுழுக்கு நடக்க இருக்கிறது. இந்த கோவிலை கட்டிய மேனேஜிங் ட்ரஸ்டி வேகுப்பட்டியைச் சேர்ந்த மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இப்பொழுது நம் நேயர்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கோவிலை எப்படி கட்டினார்கள், இதை பற்றிய விவரங்கள் என்ன என்பதை பற்றி நம்முடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். கம்பெனி விஷயமாக கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் செல்வேன். அப்பொழுது கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையம் நடுவில் காரமுடை என்ற ஊர் உள்ளது. அங்கு உள்ள பெருமாள் கோவில் காயத்ரி மந்திரத்தை பற்றி ஒரு புஸ்தகத்தை பார்த்தேன். காயத்ரி மந்திரம் அதில் இருந்தது. அதை காயத்ரி மந்திரம் படித்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அப்புறம் நெட்டில் எங்கெங்கெல்லாம் காயத்ரி கோவில் இருக்குதுன்னு பார்த்தேன். மெயினாக சிதம்பரத்தில் இருக்குது, மெயினாக ஏற்காடில் இருக்குது, கோயம்புத்தூர் குனிமுத்தூரில் இருக்குது. இதில் சிதம்பரத்தில் இருக்க காயத்ரி கோவில் வந்து 2000 வருஷத்துக்குள்ள பழமையான கோவில். ஒரு அரசருக்கு வந்து குஷ்டரோகம் வந்துருச்சு. அவரால் யாராலுமே குணப்படுத்தலை. கடைசியாக ஒரு ஐயர் வந்து நான் குணப்படுத்துகிறேன்னு சொன்னார். அதுக்கு நீ என்ன தருவேன்னு கேட்டார். எனக்கு ஒரு காயத்ரி கோவில் கட்டி கொடுன்னு சொன்னார். அவர் வந்து நீ காயத்ரி மந்திரம் நான் பண்ண பலன் பூரா உனக்கு தாராவாத்து கொடுத்துட்றேன்னு சொன்னோன்னே அவருக்கு அந்த குஷ்டரோகம் குணமாயிருச்சு. உடனே மன்னர் வந்து கோயில் கட்டி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இந்த காயத்ரி மந்திரம் வந்து ஓம் பூர்பவ சிவ தட்ச விதுர்வரண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோத்யாத் என்பது நம்ம சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் நேர்மையாக இருந்து ஒரு நாளைக்கு 108 தடவை 1008 தடவை சொன்னீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும். இந்திரா சவுந்தரராஜன் எழுத்தாளர் வந்து கன்னியர்கள் 7 என்ற புக்கில் இருந்தார். அதில் வந்து 7 சப்த கன்னியர்களை பற்றி பிரமாதமாக எழுதியுள்ளார். வந்து முருகன், பிரம்மா, விஷ்ணு ஒன்றுக்கும் அம்சமாக உள்ளது. வந்து இதுக்கு ஒரு சாமிக்கு 7 சப்தகன்னியர்கள் 7 மந்திரங்கள் இருக்குது. ஒரு மந்திரத்தை 1,00,000 தடவை ஜபித்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடைய வேண்டும். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். நேர்மையான காரணங்களுக்கு அந்த நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும். காயத்ரி மந்திரத்தை நேர்மையாக இருந்து ஜபித்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அன்றன்று செய்த பாவங்கள் அன்றே மறைந்துவிடும். பாவங்கள் செய்துவிட்டு காயத்ரி மந்திரம் சொன்னால் பலிக்காது. தெரியாமல் செஞ்ச பாவங்கள் மட்டும் காயத்ரி மந்திரம் சொன்னால் அன்றே மறைந்துவிடும். ஆனால் இந்த கோயில் கட்டினதை பற்றி சொல்லுங்கண்ணா. எப்படி நீங்கள் மட்டும்தான் கட்டினீங்களா, இல்லை யாரோடைய பங்கு? கோவில் வந்து நான் மட்டும்தான் கட்டினேன். எனக்கு கோவில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆண்டியப்ப செட்டியார், பழனியப்ப செட்டியார், பழனியப்பன் ராமநாதன் 3 பேரும் வந்து அவங்க சிவங்கோளுக்கும் பெருமாளுக்கும் நடுவில் எங்கள் ஊரில் வந்து குளம் இருக்குது. அந்த குளத்துக்காண்டி அவங்க முன்னோர்கள் வந்து இடம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. களம் கட்டினது போக மீதி இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த இடத்த நான் கோவிலுக்காண்டி கேட்டேன். அந்த இடத்த எனக்கு கோவிலுக்காக ஃப்ரீயாக கொடுத்தார்கள். அதில் நான் கோவில் கட்டியுள்ளேன். இது வந்து முழுக்க உங்களுடைய பங்களிப்பு? முழுக்க நான் ஒரே ஆள் என்னுடைய பங்களிப்பு மட்டும்தான். மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இன்று யாகசாலை நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த யாகசாலைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிதம்பரம் தீட்சிதர்கள் இப்பொழுது நம் நேயருடன் இணைந்திருக்கின்றார்கள். இந்த காயத்ரி தேவியை பற்றியும் இந்த கோவிலை பற்றியும் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் விளக்கி சொல்லுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். அம்பிகையினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே பஞ்சபூத க்ஷேத்திரத்தில் ஆகாச க்ஷேத்திரமாக விளங்கி வருகின்ற சிதம்பர க்ஷேத்திரத்தில் வாயு மூலையிலே காயத்ரி தேவி ஆலயமானது அமைந்திருக்கிறது. உலகத்தில் காயத்ரி தேவி தனியாக ஆட்சி புரிகின்ற கோயில் சிதம்பரத்தில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2வதாக வேகுப்பட்டி கிராமத்தில் நகரத்தார் சமூகத்தால் கட்டப்பட்டுள்ள இந்த திருக்கோயில் மிகவும் சீரும் சிறப்போடு அமைய பெற்றுள்ளது. நாளைய தினம் காலை 8:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற இருக்கிறது. தர்மம் என்ற சொல்லுக்கு நகரத்தார் தான் உதாரணம். அதே போல் ஒவ்வொரு காரியமும் இந்த தர்மத்தை எடுத்து செய்யக்கூடிய
விதமும் உதாரணமாக விளங்கக்கூடியவர்கள் நகரத்தார்கள். அவர்களால் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோயில் மிகவும் சீரும் சிறப்போடு அமையப்பெற்றுள்ளது. இன்றைய தினம் 2வது கால யாக பூஜையானது நடைபெற்றது. மாலை 3வது காலமும் நாளை காலை 4வது காலமும் அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. இந்த சமயத்திலே ஈசனுடைய 5 முகத்தோடு கூடிய ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடியதான 5 முகத்துடன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஈசன் அதே போல சக்திக்கும் அந்த அங்கத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற சொல்லக்கூடிய 5 சக்தியாக விளங்கி காயத்ரி தேவியாக உருவமாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்க காத்திருக்கிறாள். அதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் கண்கூடாக பார்க்கக்கூடியது சூரிய ஒளி. ஆனால் இதன் ரகசியம் என்னவென்றால் சூரியனுக்கே ஒளி கொடுக்கக்கூடியவள் காயத்ரி தேவி. வேதங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கி வருகின்ற காயத்ரி தேவி சூரியனுக்கும் ஒளி கொடுத்து இந்த உலகத்தை ரட்சித்து வருகின்றாள். அதன்படி 5 முகத்தோடு 10 கரங்களில் ஆயுதங்களை கொண்டு முப்பெரும் தேவியின் ஓர் உருவமாக எழுந்து அருள் பாலித்து வருகின்ற காயத்ரி தேவிக்கு மிகவும் சீரும் சிறப்போடு ஆலயம் அமையப்பெற்றுள்ளது. அதனோடு உடன் பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டா என்று சொல்லக்கூடிய 7 விதமான சக்தியையும் உடன் இருந்து இச்சாஞான கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்தியும் துர்காலட்சுமி சரஸ்வதியாக விளங்கக்கூடிய முப்பெரும் சக்தியாகவும் கூடிய அம்பிகை இங்கு காயத்ரி தேவியாக எழுந்து அருள்பாலிக்கிறாள். இந்த வேகுப்பட்டி கிராமத்தில் காயத்ரி தேவிக்கு 2வது ஆலயமாக அமையப்பெற்றுள்ளது. இதை கண்ணுறும் பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து கண்டு களித்து எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே தேவையான அனைத்தையும் வேண்டி பெற்று மென்மேலும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த அம்பிகையை வழிபடுவதனால் நமக்கு ஞானமும் தேவையான அனைத்தையும் அம்பிகை வழிநடத்தி செய்கிறார். தர்மத்தின் அங்கமாக அம்பாள் செயல்பட்டு எல்லோரையும் காத்து ரட்சிக்கின்றாள். ஆகவே அனைவரும் வந்து கண்டு களித்து எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சித்சபேஷா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, பிள்ளையார் பட்டி கணபதியே, பிழைகள் பொறுக்கும் குணநிதியே, அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே.
காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே. காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே. கண்களில் பெருகுது நீரூற்று, உன் கருணையினால் அதை நீ மாற்று. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே. சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே. சந்ததமெல்லாம் உன்னை தொழுவோம், நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய். ஆதிமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. अत्यसर्गदृष्टमेक्षणमग्नौ प्रकरति अदेन सर्गस्रावेण विजुहोति अस्याः देवदेवोत्तमायाः देवता सार्वभौमायाः श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायिक्याः सपरिवारसहित गायत्री देव्याः मूर्तिसान्निध्यार्थं कलासान्निध्यार्थं दिनातुरप्रयुक्त नाम दामिको भक्वये श्रियं चन्द्रां प्रभाजामयजाजुलन्दे श्रियं लोके देवदुट्टामुदाराम् तां पद्मिनीं जनमहं प्रपद्ये लक्ष्मीं नरस्यतां त्वां वृणे आदित्यवर्णे प्रजा भूजामयि संभव गर्जमा आपसृजन्त स्निग्धान क्लेदवशमे गृहे आर्द्रीं सुवर्णां हेम मालिनी वेदो लक्ष्मी जुहोति सर्वमेवाप्नोति ஆடக்கூடாது. देवीं प्रधानकुण्डे संयोजयामि अघोरकुण्डस्य अग्निदेवीं प्रधानकुण्डे संयोजयामि सत्योजातकुण्डस्य अग्निदेवीं प्रधानकुण्डे संयोजयामि वामदेवकुण्डस्य अग्निदेवीं प्रधानकुण्डे संयोजयामि स्वाहा तेजो
யதோ யதோ ஜாதோரோ தஜாஹ தஞ்சானன்னக்ஷஹரோஹாதானோ வர்தயாரயம் பிரதானாச்சாரியம் சங்கல்ப்ய மம பாஸ் இங்கே எழுந்து அருள்வாளி சிறப்பு 24 எழுத்தை கொண்டது அந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் வந்து விஸ்வாமித்திரர் அருளி செய்த ஒரு மந்திரம். இது வேதங்கள் எல்லாமும் இருக்கு. 7 விதமான உலகம் இருக்கு. பூலோகம், புவோலோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம்னு 7 விதமான லோகங்கள் இருக்கு. அதுல ஓம் பூ புவ சுவ என்று சொல்லக்கூடிய 3 விதமான லோகங்கள் தான் ஜீவராசிகள். எல்லாம் வல்ல காயத்ரி தேவியின் பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் பூஜையானது இனிதே நிறைவுற்றது. இன்று மாலை 6 மணி அளவில் வடுக கன்யா சுவாசினி சம்பதி பூஜைகளும் நடைபெற இருக்கிறது. பக்திமான்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல காயத்ரி